வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எப்பவுமே சொடு கெடுக்கும் போது விரல் இருந்தெல்லாம் சவுண்ட் வரும். நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க, போன்ஸ் எல்லாம் ஸ்கிராச் ஆகுது போல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுதான் கிடையாது. இந்த போன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுல சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அதுக்கு இடையில கேஸ் லாக் ஆயிடும். அந்த டைம்ல நீங்க இப்படி எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணும்போது கேஸோடைய ரிலீஸ் தான் அந்த சவுண்டு. ஆனா என்னமோ டப்பு டப்புன்னு வரும். இது நிறைய தமிழ் படங்களையும் சரி, இல்ல கொஞ்சம் மாலிவுட் அந்த படங்கள்ல கூட மாஸ் சீனுக்குலாம் யூஸ் பண்றாங்க. இந்தியால இருக்கிற 22 கோடி பேருக்கு பிளட் பிரஷர் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களால உப்பு அதிகமா போட்டுலாம் சாப்பிட முடியாது. ஆனா இதே பிரச்சனை சைனாலையும் ஜப்பான்லயும் இருந்திருக்கு. பட் அவங்கெல்லாம் இது ஒரு பிரச்சனையாவே கன்சிடர் பண்ணல. இதுக்கு வேற என்ன சொல்யூஷன் சொல்லி ஒரு ஸ்பூனை கண்டுபிடிச்சாங்களாம். ஸோ அந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சோடியமை இன்டியூஸ் பண்ணும். உப்புல என்ன இருக்கு, சோடியம். அதை நம்ம இன்டேக் பண்ணும்போது தான் பிளட் பிரஷர் ரொம்பவே அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சால்ட்டை கம்மி பண்ண சொல்லுவாங்க. ஆனா இந்த ஸ்பூனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுல வரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் வேவ் என்ன பண்ணுதுன்னா சோடியமை இன்டியூஸ் பண்ணி கொடுக்குது. நம்மளுடைய டேஸ்ட் பட்டுக்கு அதுல உப்பு இருக்கிற மாதிரியே காட்டும். ஆக்சுவலா உப்பே போடலனாலும் அந்த ஸ்பூன்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா சால்ட் இருக்கும். பில்லோ எல்லாருமே கம்ஃபர்டபிளுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது தலகாணி எதுக்கு, தலை வச்சு தூங்க தானே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அது தப்பு. ஆக்சுவலா பில்லோ பாத்தீங்கன்னா ஒரு சேஃப் கார்டுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, அப்பெல்லாம் நிறைய பேர் தரையில தானே படுப்பாங்க. தரையில பூச்சி எல்லாம் ஊறிட்டு இருக்கும், பூச்சி புழுலாம். இதெல்லாம் காதுக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்னா தலைக்கு ஒரு உயரம் தேவை. அந்த உயரத்துக்காக முன்னாடி கல்லு, அப்புறம் கொஞ்சம் மரத்துல இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாவே பில்லோ கண்டுபிடிச்சது நம்ம காதுக்குள்ள எந்த பூச்சியும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். லேட்டர் ஆன் இது கொஞ்சம் நல்லா இருக்கே, ஆக்சுவலாவே பார்த்தோம்னா நம்ம கழுத்துக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா அதுல குஷன்ஸை இன்டியூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பில்லோவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்க எல்லாருக்கும் 30,000 டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். ஆனா அடல்ட்ஸா நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா அது 10,000 குறைஞ்சு போயிடும். ஸோ 10,000 டேஸ்ட் பட் வச்சிருக்க நமக்கு எந்த டேஸ்டா இருந்தாலும் அக்யூரேட்டா கொடுக்க முடியும். ஆனால் அந்த குழந்தைகளுக்குலாம் டேஸ்ட் பட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எந்த ஸ்வீட்டா இருந்தாலும் சரி, இல்ல கசப்பா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 3 மடங்கு அதிகமா தெரியும். அதனால தான் குழந்தைங்க கசப்புன்னு கண்டாலே ஓடுதுங்க. நீங்க எந்த பர்ஃப்யூமோ டியோடரண்டோ இவ்வளவுதான் தூக்கலா போட்டு நீங்க தூங்கினாலும் அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளால எதையுமே ஸ்மெல் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்மெல் வந்தாலும் சரி, இல்ல ஒரு வீடியோ பத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த ஸ்மெல் ரொம்ப அதிகமானால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர்த்து அதுக்கு முன்னாடி தெரிய வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாவே கொடூரமான ஸ்மெல் அடிச்சாலும் சரி, இல்ல கப் அடிச்சாலும் சரி, உங்களால எதையுமே ஸ்மெல் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ உங்களுடைய பிரெயின் ஷட் ஆஃப்ல இருக்கும். அண்ட் கொஞ்சம் யாராவது எழுப்பிட்டாங்கன்னா உடனே எந்திரிச்சிருவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சுத்தமாவே ஸ்மெல் தெரியாது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.